அமர்ந்திருக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் கற்க கசடர கற்றவை கற்றபின் இருக்க அதற்கு தகவல் என்று முறையோடு உலை கற்று அவையில் அமர்ந்திருக்கும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மற்றும் நாடகத்தையும் விழாவினையும் சிறப்பாக ஏற்பாடு செய்து கலைஞர்களுக்காக அதிலும் நாடகங்களுக்காக மிக அற்புதமாக
புதிய கலையரங்கத்தை கட்டி அந்த கலையரங்கத்தை இன்று திறப்பு விழா செய்து நாடகத்திற்கு ஏற்பாடு செய்த ஊர் கிராமத்தார்களுக்கும் விழா கம்பியார்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இங்கே எங்களுக்காக இந்த காட்சியிலும் தெளிவாக ஒளிபரி கேட்க கொண்டிருக்கும். விசிலே வராத இந்த காத்துக்கெல்லாம் நேரம் பயங்கரமா விசில் வரும் ஒளிபரிக்கிறது. அந்த மாதிரிலாம் இல்லாம ரொம்ப பக்குவமா ரொம்ப அழகா எங்களுக்காக தெல்ல தெளிவாக இங்கே ஒளிபரி கேட்க கொண்டிருக்கும் ஒளிபரிக்கு உரிமையாளர் நானே. அப்புறம் ஞானம் ஞானம் ஒளிபரிக்கு நாத இல்ல ஞானமா அதான் சொல்லல முதல் ஞானம் ஒளிபரிக்கு உரிமையாளர்களுக்கு மனமார்ந்த நன்றி கலந்து வணக்கம். வீடியோ கவரேஜ் வேற எடுக்கிறீங்க. தினமும் போற ஊர் பூரா 2 கேமராமேன் 3 கேமராமேன் தான் எடுக்கிறதுக்கு. இல்லை நேரத்தில் 3 பேர், முந்தா நேற்று 4 பேர். அப்படியே கேமராவில் எடுத்து யூடியூப்ல போட்டா நாடகத்தை பார்க்க கூட்டமே வராது. நானும் மேடைக்கு சொல்லிட்டு விட்டுட்டேன். மேடைக்கு சொல்றேன் எடுக்கக்கூடாதுன்னு இல்லை, எப்பயாவது ஒரு நாடகம் எடுக்கலாம். தினமும் ஒரே கதை தான் வள்ளி திருமணம். இந்த ஒரு கதையை தினமும் 4-5 பேர் எடுத்து யூடியூப்ல போட்டா ஊர்ல கூட்டமே வரமாட்டேங்குது. இன்னைக்கு இவ்வளவு பேர் இருக்கீங்கல்ல, உண்மையா சொல்றேன், வருத்தப்பட்டு சொல்றேன். உண்மையா அவங்களை எடுக்கக்கூடாதுன்ற எங்களால உலகத்துக்கு காட்ட போறாங்க. சந்தோஷம் தானே அது இல்லையா? யூடியூப்ல இன்னைக்கு நீங்க பேரை தட்டினீங்கனாலே வந்துருது, பிரச்சனை இல்லை. ஆனா இன்னைக்கு நம்ம ஊர்ல இவ்வளவு கூட்டம் இருக்கீங்க. மாசத்துல 1 நாள் 2 நாள்ல தான் இவ்வளவு கூட்டத்தை பார்க்க முடியும். போன ஊர்ல கூட்டமே இருக்கல. என்னன்னு கேட்டா என்ன தெரியுமா சொல்றாங்க? நாங்க தான் யூடியூப்ல செல்லுலயே வீட்டுல பாத்துக்கிறோமே, எதுக்கு அலையணுங்கிறாங்க. அப்ப இது ஒரு காலகட்டத்துல திரையில போட்டு நாடகத்தை காட்டிக்கிறோம், நாடகமே வைக்க வேணான்ற இடத்துக்கு வந்துருமோன்னு பயமா இருக்கு. அது புரிதல் இல்லாம இருக்கு நிறைய பேருக்கு. அது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஆமா, கொஞ்ச நேரம் எடுத்துட்டு அப்புறமா போதும், எடுத்துக்காதீங்க, கோச்சுக்கிறாதீங்க, எடுக்க வேணான்ற. நேத்தெல்லாம் 3 கேமராமேன். எதுக்கு இத்தனை ஒரே கதை தான். பள்ளி திருமணத்தை மாத்தி நடத்த முடியுமா? ஒரு கதை தான் அது. ஒரு திரைப்படத்தையே 2.5 மணி நேரம் மாத்தி நகைச்சுவை வைக்கிறான், காதல் வைக்கிறான், எல்லாம் வைக்கிறான். பார்க்க முடியுதா? 2.5 மணி நேரம் உட்காந்து பார்க்க முடியுதா நம்மளால? இது 8 மணி நேரம் நாடகம். அப்போ ஒரே கதைய அவ்வளவுதான். இந்த கதையினுடைய மாத்தி வேணா பேசலாம் ஏதாவது. நம்ம மற்றபடி கதை இது உங்களுக்கே ஒரு கட்டத்துல சலிப்பாயிரும். என்னடா ஓயாம வள்ளி திருமணம் வருது. அப்புறம் கலைஞர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அதனாலதான் சொல்றேன், வேற ஒன்றும் கிடையாது. அதனால அந்த வகையிலே மழை பெய்யுது, காத்து தான் அடிக்குது. சரி, ஆடி காத்து அடிக்கணும்ல. எந்தெந்த மாதம் எந்தெந்த பருவநிலை சிறப்பாக நடக்கணுமோ அதாவது நடக்கணும். அதான் இயற்கையினுடைய சாரம்சம். அந்த வகையில் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆக வெடிக்கு துணை திருமண் மலர்பாதங்கள் மெய்மை குன்றாம் ஒடிக்கு துணை முருகாயம் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணைவன் பன்னீரதோடு பையந்து தனை வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடான் மயூரமே என்று அந்த முருக பெருமானை சண்முகனை சரவணனை ஆறுமுகனை தகப்பன் சுவாமியை சுவாமிநாதனை வெற்றிவேலனை வேல்முருகனை கந்தனை குகனை கடம்பனை கார்த்திகேயனை சண்முகநாத பெருமானை. எத்தனை பெயர் முருகனுக்கு! முருகன் பேரை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எந்த பேருமே விளக்கம் இல்லாத பேர் இல்லை. எல்லா பேருக்கும் ஒரு காரணம் உண்டு. முருகன் அவதாரம் செய்ததிலிருந்து அந்த கந்தபுராணம் முடிகிற வரைக்கும் முருகனுடைய ஒவ்வொரு திருநாமங்களுக்கும் அத்தனை மகிமை உண்டு, அத்தனை காரணங்கள் உண்டு. இந்த கலியுகத்தினுடைய தெய்வம் அப்படின்னா கந்தபெருமான் தான். கந்தசாமியை வணங்கினா போது எந்த சாமியை வணங்கணுன்ற அவசியம் கிடையாது. கதிர்வேலுக்கு ஒரு பொழுதும் எதிர்வேலே கிடையாது. செந்தூரானை வணங்கினோர் இந்தூரானையும் வணங்க தேவையே கிடையாது. ஏன், என்ன காரணம்? இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக முருகனுடைய அறுபடை வீடுகளில் ரொம்ப முக்கியமான படை வீடாக விளங்கக்கூடிய திருச்செந்தூர்லையும் திருப்பரங்குன்றத்திலையும் ரொம்ப அழகா ரொம்ப பிரம்மாண்டமா விண்ணதிர கோடான கோடி மக்கள் சேர்ந்து அரோகரான கோஷம் எழுப்ப உடம்புழுக்கு நன்னீராட்டு பெருவிழா, அதாவது கும்பாபிஷேகம் ரொம்ப சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. இந்த கலியுகத்துல கந்தனுடைய அருள் இந்த உலகம் எங்கும் பரவி இருந்து நம்ம எல்லாம் வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு முருகனை வணங்க வேண்டும், முருகனை வணங்க வேண்டும் என்றார். முருகன் கையிலே ஏந்திருக்கும் வேலுக்கும் மகத்துவம் உண்டு. முருகனுக்கு எவ்வளவு சிறப்பு, அவன் வேலுக்கும் சிறப்பு, அவன் மயிலுக்கும் சிறப்பு, அவன் சேவர் கொடிக்கும் சிறப்பு. அவன் காப்பதற்கு முன்பாக அவன் வேலும் மயிலும் சேவலும் நம்மை காக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் கிடையாது. அப்பேற்பட்ட கந்தன் கையில் இருக்கும் வேலை வணங்கி அதன் பிறகு வேலையை தொடங்குவோம். வெற்றிவேல் வீரவேல் சுற்றி வந்த பகைவட்டம் போன்ற வைத்த கிங்க சக்திவேல் ஞான சக்திவேல். வெற்றிவேல் சுற்றி வந்த பகைவட்டம் போன்ற வைத்த கிங்க சக்திவேல் ஞான சக்திவேல். வெற்றிவேல் வீரவேல்
ஆக குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்ற 5 வகை நிலங்கள். இந்த 5 வகை நிலங்களிலே அவுட்டு வரலையா? இங்கதானே எல்லாரும் இருக்கு, இங்க கேட்டா போதும் விடுங்க. எங்களுக்கு நல்லா கேக்குது, நல்ல ஒளி பெருகி. அவருக்கு பக்கத்துல இருந்தாலே கேட்காது, அந்த நிலைமையில அவர் இருக்காரு. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்ற 5 வகை நிலங்கள். இந்த 5 வகை நிலங்களிலே குறிஞ்சி எனும் சிற்றூரை பரிபாலனம் செய்தவரும் நம்பி தலைவனுக்கும் நங்கை மோகினிக்கும் வள்ளி என்ற பெயரோடு வளர்ப்பு மகளாக வளர்ந்து வருகிறேன். குல விளக்கம் என்ன அப்படின்னா, பருவமடைந்த பெண்கள்லாம் திணைக்காவலுக்கு போகணும், ஆண்கள் உழுது பயிரிட்டு வேட்டைக்கு செல்ல வேண்டும். இது அண்ணே அமைதியா இருங்க, அண்ணே அமைதியா இருங்க, நான் பேசுறது கேட்காது. யாராவது சொல்றாங்களே நீங்க கணக்குல எடுத்துக்கிறாதீங்க, நாங்களே எடுத்துக்கல, அமைதியா இருங்க. காவலுக்கு போக சொல்லி அப்பா சொல்லியிருக்காங்க. திணைக்காவலுக்கு நான் மட்டுமா போறேன்? கிடையாது, கூட துறைக்கு தோழி பெண்கள் எல்லாம் வருகிறார்கள். தோழி ஒருத்தி வரான்னு தோழி மாதிரியே ஒரு பொம்பளை பிள்ளைய கூட்டிட்டு வந்திருக்கோம். ஆமா, அப்படி ஒரு பொம்பளை மாதிரியே இருப்பா. கேட்டா சத்தியம் பண்றா நான் பொம்பளை தான். கிட்டத்தட்ட எல்லாரும் அப்படித்தான் சொல்றாங்க. அப்பேற்பட்ட தோழிகளை எல்லாம் அழைத்துக் கொண்டு முருகனுக்காக விதைக்கப்பட்ட திணை கதிர்களை அறுவடை செய்து காவல் பணியை சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும். காவல் கண்டனுக்காக எங்க அப்பா முருகான்னு பேர் சொன்னார். சொன்ன உடனே முருகான்ற பேரை தவிர வேற எதுவுமே என் காதுல விழல. ஏன்னா அந்த பேருக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கு. முருகான்ற பேருக்கும் சரி, முருகா அப்படின்ற அந்த தெய்வத்திற்கும் சரி, நாமத்திற்கே சிறப்புன்னு அவனுக்கு எண்ணற்ற சிறப்பு. வாயை படைத்தது இறை நாமம் சொல்லதான், கண்ணை படைச்சது தெய்வத்தை கண்ணால கண்டு நாமெல்லாம் வணங்கதான், காது கொடுத்தது இறைவனுடைய நாமத்தை கேட்கதான். இந்த வாய் என்னெல்லாம் பேசுது, தேவையானதை பேசுது, தேவையில்லாத பேசுது, தொணன்னு பேசுது, புரணி பேசுது, என்னென்னமோ பேசுது, பேச வேண்டியதை பேச மாட்டேங்குது. அந்த மாதிரி நல்லதை பேசி இறைநாமம் சொல்வதற்காக வாயை கொடுத்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் பேர் வைக்கும் பொழுது தெய்வத்தினுடைய பேரை வச்சாங்க. கண்டா, முருகா, எப்பா, சிவா, பாலா அப்படி கூப்பிட்டா அந்த தெய்வ நாமம் சொன்ன புண்ணியம் கிடைக்கட்டும்னு பேர் அப்படி வச்சாங்க. ஆனா இன்னைக்கு பேரு சாமி பேர் வச்சா அது ஏதோ பெரிய சமுதாயத்துல மதிப்பு குறையிற மாதிரி பேரையே மாத்தி வச்சுக்கிற மாதிரியான சூழல்ல இருக்கும் இன்னைக்கு. அதனால அப்படி முருகனுடைய திருநாமத்திற்கு அவ்வளவு மகிமை உண்டு. ரதம் பாடினார், 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமறியில் நெஞ்சே என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் இணைக்கில் 2 காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார். முன் அப்படி எழுதியிருக்கணும்னா திருமுருகாற்றுப்படை எழுதிய நக்கீரர் 5 முகம் தோன்றின்னு எழுதியிருக்கணுமா இல்லையா? அப்பதானே சரியான தமிழா இருக்கும். ஆனா அவர் 5 முகம்னு எழுதல, 5 முகம்னு எழுதுற. 5 முகம்னா என்ன பொருள்? 5 முகம்னா 5 முகம். நம்ம எல்லாம் பார்த்து அஞ்சக்கூடிய முகம்னா யம முகம் தான். மரண பயம் தானே பெரிய பயம். யமன் நம்மை நாடி அண்டி பக்கத்துல உயிரை பிடிக்க வரான்னா அதான் 5 முகம் தோன்றில். யமன் முகம் தோன்றினால் 6 முகம் தோன்றும். ஈசானம் ததுரிடம் வாமதேவம் சத்யோஜாதம் அகோரம் அதோமுகம் என்று 6 முகங்கள் தோன்றும். வெஞ்சமரில் என்ன பொருள்? இப்பெல்லாம் பயம் ஏற்படுதோ, என்னடா வாழ்க்கைன்னு களங்கம் ஏற்படுதோ, அப்பொழுதெல்லாம் அஞ்சேல் பயப்படாதன்னு வேறு தோன்றுமா. நெஞ்சில் ஒரு கால் இணைக்கில் 2 காலும் தோன்றும் முருகா அப்படின்னு ஓதுவாருங்க. முருகான்னு ஓதுனா போதும், அவனுடைய திருவடியோடு தரிசனம் காட்சி கொடுத்து விடுவார். அதனால இந்த பாடும்போது பிரச்சனை இல்லை, பேசும்போது பேசுனீங்கன்னா தான் சரி இருக்கட்டும். வணங்கும் சாமியெல்லாம் வணங்கணும். அம்பாலை வணங்கும். இந்த உலகத்தையே கட்டி ஆளக்கூடியவள் உமை என்னை ஆதிபராசக்தி. உலகத்தை ஈன்ற பின்பும் கண்ணியாக வணங்குகின்ற அம்பிகை. இந்த உலகத்தினுடைய முதல் பெண்ணரசி, பாண்டிய நாட்டின் பேரரசி, மதுரையாளும் மங்கையர்க்கு அரசி, அங்கையர் கண்ணி, மனோன்மணி, தடாதகை நாச்சியார், சியாமலா தேவி, அன்னை மீனாட்சி தாய். அவளை வணங்கி பிறகு காவலுக்கு செல்லலாம். தாயி கருமாறி, எங்கள் தாயே கருமாறி, தேவி கருமாறி, மகமாகி, தாயே கருமாறி, எங்கள் தாயே கருமாறி, தேவி கருமாறி, மகமாகி. ஆயிரம் கண்கள்
தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளதறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெண்ண எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. கடைக்கண் பார்வைப்பட்டாலே இவ்வளவு கிடைக்குதுன்னா அவ கண்ணு முழுவதும் நம்ம வேலை பட்டுச்சுன்னா என்னெல்லாம் கிடைக்கும். ஆமா, அதுல அம்பாலோட கண்ணை வச்சுதான் பேரே அதிகமா இருக்கும். மதுரையில மீனாட்சியின் பேரு. மீன் போன்ற விழிகள் கொண்டு பக்தர்களை காப்பதால் மீனாட்சி. காஞ்சியிலே காமாட்சி, காமனை எரித்த விழிகள் கொண்டதால் காமாட்சி. காசியிலே விசாலாட்சி, விசாலமான பார்வையை கொண்டதால் விசாலாட்சி. ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பேரு. ஆக காஞ்சியில நான் காசியில சொன்ன மாதிரி விசாலாட்சி, திருவானைக்காவிலே அகிலாண்டேஸ்வரியாக, சிதம்பரத்திலே சிவகாமி அம்மையாராக, சீர்காழியிலே திருநிலை நாயகியாக, வைத்தீஸ்வரன் கோயிலிலே தையல் நாயகியாக, திரு ஏடகத்திலே ஏலவார்குடியம்மனாக, திருச்சிராப்பள்ளியிலே மட்டுவார்குடியம்மனாக, திருவாடானையிலே சிநேகவள்ளி அம்மையாராக, காளையார் கோயிலிலே சுவர்ணவள்ளி தாயாராக, மதுரை மடப்புறத்திலே எண்டாய் பத்ரகாளியம்மனாக, ஆனைமலையிலே மாசாணியம்மனாக, திருவண்ணாமலையிலே உண்ணாமுலை தாயாராக, திருக்குற்றாலத்திலே குழல்வாய் மொழியம்மனாக, குலசையிலே முத்தாரம்மனாக, திருநெல்வேலியிலே காந்திமதி அம்மையாராக, திருப்புவனத்துல சவுந்தர நாயகியாக, திருச்சுளியிலே துணை மாலை நாயகி. எத்தனை ஊரு, எத்தனை பேரு. காளி, நீலி, பத்ரகாளி, அங்க இருக்கணும் அகிலாண்டேஸ்வரி, அழகனாச்சி. இப்படி ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பேரு. மாரியம்மன் தான் அதிக வழிபாடு. எல்லா ஊர்லயும் ஒவ்வொரு பேரோட தனித்தனியாக இருந்தாலும் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. இப்ப அம்பாள் தான், அவளுடைய ஆட்சி தான், அவளுக்கு தான் முக்கியத்துவம்னா எந்த ஊர்னு? மதுரை. மதுரைனாலே மீனாட்சி தான். அங்க அம்மா. இவர் அப்பா இங்க அப்பன்னா யாரு? சிவபெருமான். அவருக்கு உகந்தது அவர் தான். அவருடைய ஆட்சின்னு சொன்னோன்னு எல்லாருக்கும் தெரியும் சிதம்பரம். கேட்கும் போதே உங்க வீடு மதுரையா சிதம்பரமான்னு கேட்கிற வழக்கம் இருக்குல்ல. இப்ப என்ன பொருள்? வீட்டுல பொண்டாட்டி பேச்சு எடுபடுமா, புருஷன் பேச்சு எடுபடுமான்னு கேட்காம கேட்கறது. அதெல்லாம் மதுரை தான் எங்க வீட்டுலன்னா பொண்டாட்டி பேச்சுனா இல்ல எங்க வீட்டுல சிதம்பரம்னா அது வந்து புருஷன் பேச்சு. அது மாதிரி மதுரைன்னு சொன்னோன்னா அம்பாள்னா மதுரை, ஐயன் அப்படின்னா சிதம்பரம். சரி, அடுத்து மூத்த பிள்ளை ஒருத்தர் இருக்காருல, பிள்ளையார், விநாயகர் பெருமாள். அவருக்கு உகந்தது அப்படின்னா இங்க பொதுவாக விநாயகர் கையில மோதகம் வச்சிருப்பார், அதாவது கொழுக்கட்டை. அப்புறம் அங்குசம் வச்சிருப்பாரு கையில. அங்குசம் எது? அங்குசம் என்பது யானை பாகன் கையில இருக்கிறது அங்குசம். அங்குசம் எதனால யானை பாகன் வச்சிருக்கான் தெரியுமா? யானைக்கு மதம் ஏற்பட்டால் அதை அடக்குவதற்கு. இவரு கடவுள் விநாயகர் பெருமாள், அது முழுமுதற் கடவுள். விநாயகர் பெருமான் தான் மூலப்பொருள். அவர் கையில அங்குசம் இருக்கே, ஏன்? இதெல்லாம் ஒரு தத்துவம். தம்மை, விநாயகருடைய முகம் யானை முகம், யானைக்கு தான் மதம் பிடிக்கும். தம்மை அடக்கும் ஆயுதத்தை தாமே வைத்துக் கொண்டால் மற்றவர்களிடம் அடங்கி செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இது முதல் தத்துவம். அடுத்து பாருங்க, கையில இருக்கிற அங்குசம் அடக்கும், மதத்தை அடக்கும். எனக்கே இப்படி சொன்னீங்கன்னா நாரதெல்லாம் வாயை திறந்தா மூடவே மாட்டாரு. என்ன சொல்லியிருந்தாங்க? அவர் என்னை விட பயங்கரமா பேசிக்கிட்டே நிப்பாரு. அதுக்கு என்ன சொல்றேன்னு நானும் பாக்குறேன். நான் இப்பதான் நான் நிறைய பேசுவேன், ஆனா இன்னைக்கு சுருக்கிட்டேன் எல்லாத்தையும். சீக்கிரம் சீக்கிரம் பாட்டை பாடிட்டு முடிச்சுக்கிட்டே இருக்கு. பேசுவானு பக்கம் மெச்சாரிட்டியே இல்லை. உட்காரு பேசாம, சும்மா கிடையாது. எதையாவது எங்க இருந்தாலும் ஒரு ஆள் எங்கிட்ட தான் கிளம்பி வருது, நாடகத்தை கெடுக்கிறதுக்குனே வரும் போல. எனக்குன்னு தான் அதான்ப்பா. எனக்கு இவ்வளவு மக்கள் ரசிக்கிறதா முக்கியம், அவர் ஒருத்தர் சொல்றது முக்கியமே கிடையாது. ஆமா, அதுதான் தேவை நமக்கு. உங்களுக்காக நான் கோபப்பட்டு உள்ள உடனே என்ன ஆகுறது? மதுரையில இருந்து இவ்வளவு தொலைவே நாடகம் அதிகம் வாங்குறது இல்லை. ஆமா, கேட்டு வேண்டி அண்ணன் சொல்லி அதனாலதான் வந்தேன். வந்த இடத்துல தொழில் பண்ணாம போனா அது மனசுக்கு வருத்தமா இருக்கும். அதனால என்னென்ன சொல்லிட்டு இருந்தேன், பிள்ளையார் வெட்டி, கையில அங்குசம். அங்குசம் மதத்தை அடக்குவதற்குரிய ஆயுதம். நம்ம எல்லாருக்கும் மனசுக்குள்ள அப்பப்ப கொஞ்சம் மதம் வந்து தானே போகுது. வஞ்சகம் வருது, சூது வருது, பொறாமை வருது, கோபம் வருது. மனிதர்களாக பிறந்தா எல்லாம் வரும். இதெல்லாம் வரலைன்னா ஞானி ஆயிடுவோம். இதெல்லாம் வந்தாதான் மனிதர்கள். அப்ப இதெல்லாம் வந்து போகுது. அதை அடக்குவதற்காகவும் அங்குசம் கையில வச்சுட்டு இருக்க. அப்படி அங்குசத்தை தாங்கிய விநாயகர் சிவலிங்கத்தை கையிலே வைத்திருக்கக்கூடிய கோயில். கொஞ்சம் கிட்டத்தட்ட இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எந்த கோயில் அப்படின்னு. இங்க விநாயகருக்கு 2 கை தான் இருக்கும், தும்பி கையோட சேர்ந்து 3 கரங்கள் இருக்கும். ஆமா, அங்கதான் விநாயகருக்கு தான் உகந்த கோயிலே அந்த கோயில். அந்த கோயிலை வந்து அழகாக கவிதை பாடி இருக்கிற சிறுகுடல்பட்டி கவிஞர் அற்புத கீர்த்தி வேண்டி, ஆனந்த வாழ்க்கை வேண்டி, நட்பொருள் குவிதல் வேண்டி, நிலமெல்லாம் பெருக வேண்டி, கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியத்து இருக்கை சென்று பொற்பதம் பணிந்து வாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை. அப்ப எல்லாருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் பிள்ளையார் பட்டி விநாயகருடைய ஆலயம். விநாயகருக்கு வந்ததுன்னா அங்கதான். அடுத்து முருகனை பெரிதாக வச்சு வணங்குற கோயில். அறுபடை வீட்டுல முருகனை வணங்குறது சிறப்புன்றதை தாண்டி இங்க முருகனுக்கு தான் ஆபரணம், ஆடை எல்லாமே. எந்த கோயில் தெரியுமா? அதுதான் வைத்தீஸ்வரன் கோயில், புள்ளிருக்கும் வேலூர். அங்க முருகனுக்கு செல்வமுத்துக்குமரன், செல்வமுத்துக்குமரன் பாட்டுருக்கல, செல்வமுத்துக்குமரன் பேரு. இப்படி ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு சிறப்பு. இந்த கோயில் எல்லாம் தெய்வத்தை வச்சு வணங்குனாங்க. ஆனா அடியாரை வைத்து
சிவபக்தனை வைத்து ஒரு மனிதனை வைத்து ஊர்வலமாக வெளியிலே கொண்டு வந்து உற்சவமூர்த்தியாக எழுந்தருள செய்து இன்றும் உள்ளே சிவலிங்கமும் அல்லாமல் கொடிவரமும் அல்லாமல் நந்தியும் அல்லாமல் ஆனாலும் அது ஒரு சிவஸ்தலமாக விளங்கக்கூடிய அற்புத திருத்தலம் அப்படின்னு சொன்னோனே கையை காமிச்சிட்டாங்க. திருப்பெருந்துறை ஆவுடையார் கோயில் பக்கத்துல நம்ம எல்லாம் வாழ்றோம், நீங்க எல்லாம் வாழ்றீங்க, அங்க பிறந்திருக்கீங்க. இதை விட புண்ணிய அந்த பிறவியில என்ன இருக்கு? எல்லாரும் தொழுது தொழுது இறைவனை அடைந்தார்கள். ஆனா மாணிக்க வாசக பெருமான் அழுது அழுதே இறைவனை அடைந்தார். அழுது அழுது அடைகிறதுக்கும் தொழுது தொழுது அடைகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. வணங்கி வணங்கி சேர்றதுக்கும் திருவாசகத்திற்கு உருகார் உருவாசகத்திற்கு முருகார். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இருக்கு. கிறிஸ்துவ பாதிரியார் ஒருத்தர் லண்டன்ல இருந்து இங்க வராரு தமிழகத்துக்கு. வந்தவர் என்ன செய்யறாரு தெரியுமா? பெரும்பாலும் மக்களை எல்லாம் கிறிஸ்தவர்களா மாத்திடுவோன்னு மதம் பரப்புவதற்காக வந்த பாதிரியார். வந்தவர் மதத்தை தானே பரப்ப வந்தாரு. வந்தவர் என்ன செய்தார்னா திருக்குறளை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தார். அவருடைய பெயர் ஜி.யு. போப் அவர்கள். வந்தவர் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தாரா? திருவாசகம் நூலை படிக்கிறார். தமிழும் தெரியும் அவருக்கு. எடுத்து பாக்குறாரு. திருவாசகத்தினுடைய முதல் வரியிலிருந்து துவங்கினோம் அப்படின்னா நம்ம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என்னென்றும் நீங்காதான் தாழ் வாழ்கன்னு திருவாசகத்துல மொத்த பாட்டு எவ்வளவுன்னா 658. இந்த 658 பாட்டு திருவாசகத்துல இருக்கின்றத முத பாட்டிலேயே சொன்னது யாருன்னா மாணிக்க வாசகர். இப்ப முதல் பாடல் எதுனா சிவபுராணம். இப்ப நான் ஒரு கணக்கு சொல்றேன், எண்ணிக்கங்க சரியா? நம்ம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என்னென்றும் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமமாகி நின்ற அன்னிப்பான் தாழ் வாழ்க. எத்தனை வாழ்க? 5. ஏகன் அநேகன் இறைவனடி வெல்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகன் பெய்கடல்கள் வெல்க, புறந்தார்க்கு சேயோன் தன் பூங்கலர்கள் வெல்க, கரம் புய்வார் உள் மகிழும் கோன்கடல்கள் வெல்க. எத்தனை வெல்க? 5. அடுத்து ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பருக்கு மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆறாத இன்பம் மருளு மலை போற்றி. எத்தனை போற்றி? 6 வாழ்க, 5 வெல்க, 8 போற்றி, 6 5 8 688. 688 பாட்டு திருவாசகத்துல இருக்குன்னு முத பாட்டிலே வைக்கிறாருன்னா உன்னுடைய ஞானம் எவ்வளவு பெரியது. சிவன் எப்படி வாரி கொடுத்துருக்காரு பாருங்க அருள். ஆக அப்படியெல்லாம் இந்த மாணிக்க வாசகர் திருவாசகத்தை கொடுத்தாரு, எடுத்து போ படிக்கிறாரு. ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கலாம்னு நினைக்கிறாரு. இப்ப திருக்குறளை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தா பிரச்சனை இல்லை, ஏன்னா அது ஒரு மதம் சார்ந்த நூல் அல்ல, அது எல்லாரும் படிக்கிற பொதுமறை நூல். ஆனா திருவாசகம் அப்படி இல்லை, அது சைவ சமயத்தையும் சிவனையும் பெருமையாக சொல்லக்கூடிய நூல். இப்ப இவர் எடுத்து மொழிபெயர்ப்பு பண்ணாருன்னா பிரச்சனை வரும். இவர் எங்க எதுக்காக போனாரு? இங்க வந்தாரு இந்தியாவுக்கு மொழி மதத்தை பரப்ப வந்தவர். கிறிஸ்தவ மதத்தை விட்டுவிட்டு ஆமா சிவபெருமான கும்பிடுறவர், இயேசுவை கும்பிடுறவர், சிவபெருமானுக்கு திருவாசகத்தை மொழிபெயர்த்தா விடுவாங்களா? லண்டன்ல அவர் மேல வழக்கு தொடுத்தாச்சு, வழக்கு பதிவு செய்யாச்சு, குற்றம் அப்படின்னு. போய் கூண்டுல நிக்கிறாரு, குற்றவியல் கூண்டுல. நீதிபதி விசாரிக்கிறாரு என்ன பிரச்சனைன்னு. திருவாசகத்தை கீழே கொடுத்து இந்த திருவாசகத்தை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தது தவறுன்றதான் என் மேல குற்றச்சாட்டு அப்படின்னு நிக்கிறார். நீதிபதி பார்த்தாரு, வழக்க தள்ளி வைக்கிறாரு. 1 வாரம் கழிச்சு போனாரு வீட்டுல. முதல் நூல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. திருவாசகத்தை எடுத்து முதல் பகுதி சிவபுராணம், அதை படிச்சுக்கிட்டே வந்தார். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பணியான். பெரிய அது 95 வரி மொத்தம், சொன்னா 15 நிமிஷம் ஆயிரும். அப்பேற்பட்ட திருவாசகத்தை படிச்சுக்கிட்டே இருந்தார்ல, அவரையும் அறியாம கண்ணுல இருந்து கண்ணீர் அப்படியே பெருக்கெடுத்து ஓடியதான். அதை படிச்சுட்டு பார்த்தாரு. மறுபடியும் நீதிமன்றத்துக்கு வராரு. இந்த வழக்கை தள்ளுபடி செய்கின்றேன், நீங்க தாராளமா மொழிபெயர்க்கலாம் தீர்ப்பு கொடுத்துட்டாரு. பாத்தீங்களா? திருவாசகம் என்ற ஒரு நூலை படித்தால் மொழி தாண்டி, ஒரு நாட்டை தாண்டி, ஒரு மதத்தையும் தாண்டி அந்த நூல் இன்று நிலை பெற்று நிற்கிறது என்றால் அது எல்லாம் இறைவன் சிவபெருமானினுடைய திருவருள் கொண்டு மாணிக்க வாசக பெருமான் நமக்கெல்லாம் கொடுத்த அருட்கொடை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட திருவாசகத்தை அவர் கொடுக்கிறதுக்கு காரணமா இருந்ததே திருப்பெருந்துறை தான். அங்கிருந்து குதிரை வாங்கணும்னு வந்தவர் இங்கே சிவன் அருளால் தான் கோயிலையே கட்டுறாரு. ஆக அப்படிலாம் சிறப்புகள் உண்டு. ஆக அப்பேற்பட்ட இறைவன் ஆமா அண்ணாமலையாரை வணங்கலாம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, உலகையாளும் இனிகள் நாமம் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, உலகையாளும் இனிகள் நாமம் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, உணர்வையாளும் இதய கீதம் ஓம் நம சிவாய, திருமுறை காட்டிடும்
அடுத்தபடியாக பொன்னார் வேணியனை புலித்தோலை அரக்கசைத்து மின்னார் செஞ்சடி மேல் மிளிர்குன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியை மழவாடியுள் மாணிக்கமே அன்னை உனையன்று இனியாரை நினைக்கிறேன்னு சிவனை கும்பிடுறவரெல்லாம் யாராவது இருந்தீங்கன்னா ரொம்ப சோதிக்கிறாரு. எப்படி இவரையே கும்பிடுறதுன்னு யோசிக்க கூடாது. கையை தூக்கிட்டாங்க. சிவனை கும்பிடுறது யாருனால நேரத்துக்கு சாமியை மாத்திர எல்லாம் இருக்கு. ரொம்ப நாளா பெருமா சிவனையே கும்பிடுவாங்க. அப்புறம் யார்த்தையாவது யோசனை வேற கேப்பா, என்ன சிவன் என்னப்பா என்ன ஒரு மாதிரி இருக்கு. என்னைக்கு சிவனை கும்பிட ஆரம்பிச்சோம் அன்னைக்கே வாழ்க்கையில பிரச்சனையா இருக்கு. நீ என்ன பண்றன்னா திருநீரை அழிச்சிட்டு ராமத்தை போட்டுட்டு திருப்பதி போயிட்டு வாங்க. ஆமா, பண்ற அட்டூழியத்துக்கு அவருக்கு வேற பாதி இது லஞ்சம் வேற. திருப்பதி ஏழுமலையானுக்கு இங்க இருந்து போய் ஊருக்கு கோயில ஊரா கூட்டமா இருக்கு. என்ன பக்தி பெருகிருச்சா? நீங்க வேற அநியாயம் பெருகிருச்சு. அதனால அவர்கிட்ட அப்பப்போ கொஞ்சம் அவரை சரி பண்ணி வச்சுக்கணுமேன்ற எண்ணம் தான். திருப்பதி போயிருவாங்க ராமத்தை போட்டுட்டு. அப்புறம் கொஞ்ச நாள் ஏதாவது பிரச்சனை வந்துருமா, அப்புறம் யார்ட்டையாவது யோசனை கேப்பா, என்னப்பா என்ன என்னையா திருப்பதி ஏழுமலையான கும்பிட ஆரம்பிச்சிருந்து இந்த கதியா, நீ என்னையா கோவிந்தா கோவிந்தானா கோவிந்தாவை போயிடாதா? நான் என்ன சொல்றேன், கலியுகத்துல ரொம்ப பிரசித்தியான ஆமா ஒரு தெய்வம் இருக்கு, வாராகி அம்மனை நிறைய கும்பிடுறாங்க. என்ன செய்யறேன்னா வாராகிய கும்பிடு. யாரை கும்பிட்டு என்ன செய்ய, அவரவர் செய்த வினையை அவரவர் அனுபவித்தே தீரணும். ஒருவேளை அனுபவிக்காம போய் சேர்ந்துட்டோம்னா திரும்ப பிறந்து அனுபவிக்கணும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதினா சிவன் தான். அவனை சரணாகதி அடைஞ்சிட்டா போதும், ஒன்னும் எதுவும் ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப நவ கிரகங்கள் இருக்குல்ல, சனியில தோஷம், சனி பகவான் வந்து ஏதோ சனி பிடிச்சிருக்கு, வந்து கிரகத்துல சனி பயிற்சி சரியில்லை, இந்த குரு பயிற்சி சரியில்லை, ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாம போய் இவங்களெல்லாம் வணங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன், இவங்க எல்லாம் தொழிலாளிகள். மேல ஒருத்தர் இருக்காருல்ல, இந்த உலகத்துக்கே தலைவர் சிவபெருமான், அவரை போய் திருவடியை சிக்குன்னு குடிச்சுக்கிட்டோம்னா போதும். அவர் பார்த்து இவங்களுக்கு கட்டளை இட்டா இவங்க அவர் பேச கேட்டுத்தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. அதனால யாரை சரணாகதி அடைந்தாலும் இந்த துயரம் தீரும் அப்படின்னு இருக்கு. ரொம்ப ஆட்டி படைப்பாரு, ரொம்ப சிரமத்தை கொடுப்பாரு, புடிய மட்டும் விட்டுறக்கூடாது. நீ என்ன பண்ணாலும் சரி, இந்த புடியை நான் விடவே மாட்டேன், எங்க போற எனக்கு அருள் செய்யாம எங்க போறேன்ற எண்ணம் மனதில் வேணும். அதிலும் திருவண்ணாமலை இந்த உலகத்திலே நினைத்தாலே முக்தி தரக்கூடிய கோயில்னா திருவண்ணாமலை தான். திருவண்ணாமலைக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கு. பஞ்சாட்சரத்திற்கு அவ்வளவு சிறப்பு உண்டு. நமசிவாயன்றது 5 எழுத்து, எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஆமா, படிச்சவங்க எல்லாம் திருவாசகம் சொல்லலாங்க, தேவாரம் சொல்லலாம். படிக்காதவங்க எல்லாம் என்ன பண்றது, திருவாசகம் தேவாரம்னா தெரியாதவங்க எப்படி சிவனை கும்பிடுறது? 5 எழுத்து சொல்லி கும்பிடலாம் நமசிவாயின்னு. அவ்வளவுலாம் சொல்றதுக்கு நேரம் இல்லைன்னா 2 எழுத்து தான், சிவசிவா சிவசிவா சிவசிவான்னு. இந்த சிவசிவான்னு சொன்னா என்ன கிடைக்கும், என்ன கிடைச்சிச்சுன்னு பாருங்க ஒரு கதையில. காசி மாநகரத்தை ஆண்ட ஒரு மன்னன், இந்த மன்னனுக்கு ஒரு மகள். இந்த மகள் இளவரசிக்கு திருமணம் முடிச்சு வைக்கலான்னு ஆசைப்படுறாரு. மாப்பிள்ளை பாக்குறாரு, ஆனா அந்த பிள்ளை கல்யாணமே வேண்டாங்கிற. இளவரசிக்கு திருமணத்துல விருப்பமே இல்லை. ஒரு நாள் பார்த்தாரு மண்ணு, ராத்திரி நேரத்துல இளவரசியை கூப்பிட்டீங்க, வாமா நீ திருமணம் முடிச்சுதான் ஆகணும், எனக்கும் பேர பிள்ளையெல்லாம் பாக்கணும்னு ஆசை இருக்காத, திருமணம் முடிச்சுக்கங்கிறார். அப்ப இளவரசி சொன்னா, அப்பா நான் திருமணம் முடிச்சுக்கிறேன், ஆனா அதற்கு ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனைனா, இந்த காசி மாநகரத்திலே ஓடக்கூடிய கங்கையிலே யார் ஒருவர் காலையில் அதிகாலை 4:30 மணிக்கு தண்ணீரை இறங்கி நெற்றி நிறையா திருநீர் இட்டு கொண்டு காசி விஸ்வநாதரை வணங்கி சிவசிவா சிவசிவான்னு சொல்லிக்கிட்டு நிக்கிறாங்களோ அவங்களதான் திருமணம் முடிச்சுக்கிறேங்கிறான் அந்த பெண்ணு. அப்பா பார்த்தாரு, எப்படியோ நீ திருமணம் முடிச்சுக்கிட்டா சரிதான், சரி ஒத்துக்கிறேன்னு சம்மதம் கொடுத்துட்டாரு. இப்ப என்னன்னா, இளவரசியும் மன்னனும் பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல, இந்த பேசிக்கிட்டு இருந்த பேச்ச அன்னைக்கு ராத்திரி அரண்மனைக்கு திருட வந்து திருடன் கேட்டுட்டான். இவன் காதுக்கு போயிடுச்சு. இவனே திருட வந்தவன், இவனுக்கு என்ன தெரியுமா இன்னும் வருது, ஆஹா கொஞ்சம் நஞ்சம் நகையை திருடலான்னு வந்தோம், இங்க என்னன்னா இப்படி நமக்கு இப்படி ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. இவங்க சொல்ற மாதிரி காலையில நாம போய் 4:30 மணிக்கு சிவசிவான்னு சொல்லிக்கிட்டு கங்கையில நின்றோம்னா இந்த இளவரசியை நமக்கு கட்டி வச்சிருவாரு. இளவரசியை கட்டிக்கிட்டா காசிக்கே மன்னன் ஆயிடலாம் அப்படின்ற சந்தோஷத்துல நம்மால 12 மணிக்கே கிளம்பி போயிட்டான். ஆமா, போய் கங்கையில இறங்கி திருநீரை வெட்டுக்கிட்டு சிவசிவா சிவசிவான்னு குளூர்ல 4 மணி வரைக்கும் நின்றா. 4:30 மணி ஆச்சு. சரியா இளவரசியும் மன்னனும் கோயிலுக்கு வந்தாங்க. வந்து பார்த்தாங்க, இவர் பார்த்து சொன்ன மாதிரியே சிவனடியார் நிக்கிறார். சிவனடியார, வாங்க சிவனடியாரே வெளியில வாங்க, உங்களதான் தேடிக்கிட்டு இருந்தேன், என் பிள்ளைக்கு எப்படியே திருமணமானா பரவாயில்ல சந்தோஷம் வாங்கன்னு கூப்பிடுறாரு. வெளியில வந்த திருட என்ன பண்ணிருக்கணும், இளவரசியை திருமணம் முடிக்கத்தானே போனா, திருமணம் முடிச்சிருக்கணுமா, ஆனா வேண்டான்ட்டான். உங்க பொண்ணு எனக்கு வேணாயா, எனக்கு கல்யாணம் வேணாயான்ட்டான். இப்ப அவர் ஏடாரு, ஏன் வேணாங்கிறிய அப்படின்னு. அவதான் சொன்னா, நான் வந்து அரண்மனைக்கு திருட வந்தேன், திருட நீங்க 2 பேரும் ராத்திரி பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் இங்க வந்து கங்கையில் 2 சிவசிவான்னு சொன்னா நீங்க கட்டி கொடுப்பீன்னு நான் வந்தேன். ஆனா இப்ப எனக்கு என்ன தோணுது தெரியுமா,
ஒரு நாள் சில மணி நேரங்கள் மட்டும் இந்த நதியில இறங்கி நான் சிவசிவா சிவசிவான்னு திருநீரிட்டு கொண்டு சொன்னதால் இந்த காசிக்கே நான் மன்னன் ஆகிறேன்னா என் வாழ்க்கை முழுக்க சிவசிவா சிவசிவான்னு சொன்னா எனக்கு எப்பேற்பட்ட செல்வங்கள்லாம் கிடைக்கும். அதனால அவன் மகன் எனக்கு வேண்டானா. என்ன ஒரு எண்ணம் இல்ல பாருங்க. அப்ப சிவசிவான்ற நாமம் எப்பேற்பட்ட நாமம் வந்து சொல்லிக்கிட்டே இருங்க. ஏதாவது ஒரு சாமி பேரை சொல்லுங்க. இதுதான் இல்ல, சிவனை கும்பிட்டாலும் சரி அவருக்குள்ள முருகனை கும்பிட்டாலும் சரி ரெண்டும் ஒண்ணுதான், மாற்றமே இல்லை. அவர் தங்க கட்டி இவர் ஆபரண தங்கம், அவ்வளவுதான். இவர் கொஞ்சம் செஞ்ச தங்கம், அவர் செய்யாத தங்கம். ஆமா, அப்பேற்பட்ட சிவனுக்கு நிகரான தெய்வம் முருகப்பெருமான். சிவனுடைய நெற்றிக்கண்ணிலே 6 நெருப்பு பொறிகளாக முருகனுடைய அவதாரம் நிகழ்ந்தது. முருகன் ஏன் பிறந்தான், எதற்காக அவதாரம் பண்ணா, அந்த கதையெல்லாம் பேசி முடிச்சோன்னா நேரம் போயிடும். அதெல்லாம் பேச வேண்டிய இடத்துல பேசிக்கலாம். சில விஷயங்களை மட்டும் சொல்லணும்னு சொல்லியாச்சு. அதனால உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு தெரியுமா? சொல்லுங்க. சிவபெருமான் இருக்காரு, அவர் யாருன்னு நினைச்சீங்க? யாரு? உங்களுக்கெல்லாம் தெய்வம், எனக்கு யாரு? சொந்த மாமனார். ஆமா. ஆதி பராசக்தி யாரு? மாமியார். விநாயக பெருமான் யாரு? என் மச்சான். ஐயப்பன் யாரு? என் கொழுந்தனார். அப்ப முருகன் எனக்கு யாரு? சித்தப்பாமான. சித்தப்பாவான என்னையா உறவு சொல்றீரு? நல்ல வேளை தாத்தா பெரிய பையன் சொல்ல முடியும். அவர் என் கட்டிக்க போற புருஷங்க, என் கணவர், என் மணவாளன், என் பதி. ஆமா, அவரை தான் காதலிக்கிறேன். நீங்க வாட்டிக்கு நினைச்சிடக்கூடாது இந்த அம்மா என்ன ஏற்கனவே திருமணமான அடுத்த புருஷனை கட்டிக்கிறதுக்கு இப்படி மேடை ஓட்டு பேசுதுன்னு நினைக்காது. இந்த நாடகத்தை நீங்க போட்டு இந்த கலையரங்கத்தை கட்டினாலே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கதான். நான் காதலிக்கிறதுக்கு இப்படி செலவு பண்றீங்களே, நீங்களாம் நல்லா இருக்கணும். ஆமாப்பா, காதலை எதிர்க்கக்கூடிய இடத்துல காதலுக்கு ஆதரவு கொடுத்து நாடாமே வைக்கிறானா எவ்வளவு பெரிய விஷயம். வேற 2 பொண்டாட்டி இருக்குல்ல, பொண்டாட்டினாலே பிரச்சனை ரொம்ப பேர் நினைக்கிறாரு. அப்படி நினைக்க கூடாது. வேற சிரிப்பை பாரு முகத்துல அவனுங்களா. ஒரு சாமியார் வந்து எல்லாருக்கும் உபதேசம் பண்ணாருன்னு, யாருக்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு. முன்னா சொல்றாரு, பாம்பு விரட்டுச்சுன்னா நேரா ஓடு, யானை விரட்டுச்சுன்னா வளைஞ்சு ஓடு, சிங்கம் விரட்டுச்சுன்னா பின்ன மாதிரி நடி, புலி விரட்டுச்சுன்னா மரத்து மேல ஏறு. ஒன்னா சொன்னாரு. கூட்டத்துல நம்மால ஒருத்தர் எந்திரிச்சு கேட்டிருக்கான், பொண்டாட்டி விரட்டுனா என்னையா பண்றது? நல்ல கேள்விதான். அப்பதான் இவர் சொல்லியிருக்காரு, ஏண்டா எங்கிட்ட நம்ம என்ன தெரியுமா பண்றோம், வாழவே வழி இல்லாம சாமியார போடுற ஆள்கிட்ட தான் வாழ்றதுக்கு வழியே கேட்கிறோம் போய். இப்ப இங்க சாமியார் உட்காந்தாலும் சொன்னாரா, நானே என் வீட்டுக்காரமா வரட்டி தானடா சாமியாரா வந்திருக்கேன், நீ என்கிட்ட தானே வந்து கொண்டாடி வரணும், என்ன பண்றதுன்னா என்னடா சொல்லுவேனாராம். அது மாதிரி இல்லால் மனைவி இல்லாத வீடு வீடாக இருக்காது. ஒரு பெண் இருந்து குடும்பம் நடத்துற குடும்பம் தான், அந்த வீடு தான் அழகாக இருக்கும். தற்காத்து தொற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண் என்றார் ஐயன் வள்ளுவர். அதனால முருகனோடு சேர்ந்து வாழணும் ஆசை விருப்பம். எல்லாருமா வந்திருக்கீங்க, காலைல வரைக்கும் இருங்க. நாடகத்தை முழுமையா பார்த்துட்டு திருமணம் நடக்கும் பொழுது அச்சதை தூவி ஆசீர்வாதம் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு மொய் எழுதிட்டு போங்க. சும்மா துண்டை உதறி தோல்ல ஓட்டு போயிடக்கூடாது. கவலைப்படாதீங்க, மொய்யெல்லாம் நிறைய வச்சிருக்காங்க. பழைய 500 ரூபா தாலாம் எடுத்து வச்சு அந்த பையன் கொடுத்துருங்க. கேட்டோம் அதெல்லாம் வேணாம். நிறையாலாம் நான் நம்ம ஊர்ல இப்ப என்னத்தை கேட்க போறேன். குறைந்த தொகையை நீங்க 5001 ரூபா 10,001 ரூபா இல்ல உங்க விருப்பம். நீங்க 1 பவுன் நகையா செஞ்சா கூட பரவாயில்ல. 1 பவுன் போறதுக்கு நெஞ்சு வலி வரும்போது 1 லட்சம் 1 பவுன். 1 லட்சமா எங்க இருக்கு? 1 லட்சத்துக்கு 10 பவுன் வாங்கணும் ஒரு காலத்துல. இன்னைக்கு 1 லட்சம் 1 பவுன். நீ வர்ற காலத்துல தங்கத்தை தூக்கி ஒரு இடத்துல வச்சு எல்லாம் அருங்காட்சியமா யாரு இதுதான் தங்கமா? தங்கத்தை என்னங்க தங்கம், நெல்லையே அதிசயமா பாக்குறோமா இல்லையா? நீ முதல்ல எல்லாம் வந்து எங்கு திரும்பினாலும் நெற்கதிர்கள் விளைந்து பார்ப்பதற்கு பச்சை பசேல்னு இருக்கும். நான் இன்னைக்கு அப்படி இல்லை. எங்கேயாவது கிராமங்கள்ல இருந்துச்சுன்னா இந்த நகரப்புறங்கள்ல இருந்து மகிழுந்துல போவாங்கல்ல, அதுதான் பிரச்சனைங்க. மகிழுந்துனா காரு, இந்த ஒன்னு ஓட்டுறாங்கல்ல 2 சக்கரம் இருக்குல்ல, 2 வீலரா தமிழ்ல பேர் இருக்குல்ல. தமிழ்ல 2 வீலருக்கு விசையுந்துன்னு பேரு. மேல உலாவுதுல விமானம்ல அதுக்கு பேரு ஊர்தின்னு பேரு. ஆக அது ஊர்தி. இன்னொன்னு உலகம் தெரியுமா? ஹெலிகாப்டர். அதற்கு உலங்கு வானூர்தின்னு பேரு. ஒன்னொன்னுக்கும் பேர் இருக்கு. ஆட்டோவுக்கு தானி எங்கின்னு பேரு. ஒன்னொன்னுக்கு தமிழ்ல பேர் இருக்கு. தமிழை மறந்துட்டு தெரியுற நமக்கெல்லாம் எங்க அது தெரிய போகுது சொல்லுங்க? அதெல்லாம் வருத்தம் தான். அதெல்லாம் அவர் நிறைய பேசுவார், வரட்டும். அது போல ஒவ்வொரு மொழிகள் இப்படி சொன்னோம்னு வைங்களேன். இந்த மகிழுந்தை இங்க கொண்டு வாருங்கன்னு சொன்னா போச்சு. மாலை என்னடா எனக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சா, என்னென்னமோ பாஷை பேசுறான்ற. தமிழ்நாட்டுல தமிழ பேசினா பைத்தியம் சொல்ற ஒரே ஆள் நம்மளதான் இருக்கும். இங்க என்னன்னா மகிழ்ந்து போச்சுன்னு வைங்க, ரோட்டு சாலைகள்ல உள்ள இருந்து யாராவது சின்ன பிள்ளைகளை கூட்டிட்டு போனா இறங்கி வாரு, இதுதான் வயக்காடு, இந்த வயலைத்தான் நம்ம வந்து அரிசி வருது, இதுலதான் நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னு வயக்காடையே நம்ம அருங்காட்சியமா காட்டுற மாதிரி நிலைமை இருக்கு. இல்லையா? முன்னாடி எல்லாம் கார் ஊருக்குள்ள வந்துச்சுன்னா இங்க வாருப்பா ஊருக்குள்ள காரெல்லாம் வருது அப்படின்னு சொல்றத போய் கார்ல இருந்து நம்ம வந்து
இருக்கக்கூடிய கிராமப்புறங்களை அதிசயமாக பார்க்கக்கூடிய காலகட்டம் இருந்திருக்கட்டும். அதனால முருகனோடு சேர்ந்து வாழ வேண்டும். முருகன் மீது எனக்கு அளவு கடந்த காதல். இந்த காதல் எப்பேற்பட்ட காதல், எப்படி அந்த காதலை சொல்வது, எப்படி சொல்றதுன்னு தெரியல, நான் யோசிக்கிறேன். ராத்திரியில் பாடும் பாட்டு கேட்க கேட்க ஆசையாச்சு, ஆத்தங்கத வீரநாட்டு மேலப்பட்டு மோகமாச்சு, கோடு நில சோறு ஏ பொண்ணு மணி தேரு கூட வந்து சேரு நான் கொட்டுங்கனிச்சாரு, ராத்திரியில் பாடும் பாட்டு கேட்க கேட்க ஆசையாச்சு, ஆத்தங்கத வீரநாட்டு மேலப்பட்டு மோகமாச்சு. உன்னோட